ஹாய் மக்களே. நம்ம ஆளு காக்கா பாய் அடிக்கடி இந்த சின்ன படிக்கட்டு மேலே ஏறுறான் அப்படின்றதுனால அது மேலே ஏறி மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து பின்னாடி வீட்டில் ஜம்ப் பண்ணிடுறான். அங்கே அவனுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல, பறக்கணும்னு ஆசை போல இருக்கு. அதனால உயரமான இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே பறக்கிறது ட்ரை பண்ணுறது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 2-3 டைம் பின்னாடி வீட்டில் போயிட்டு விழுந்துட்டான். விழுந்துட்டு அங்கே போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். ஓடு மேலே சுற்றிக்கிட்டு இருந்தான், கூரை மேலே சுற்றிக்கிட்டு இருந்தான், கீழே தரையில் சுற்றிக்கிட்டு இருந்தான், ட்ரம்மு மேலே சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்படியே இருக்கும்போது தான் சரி ஓகே, எதுக்காக அந்த கவர் அங்கே கட்டியிருக்கேன் அப்படின்னா, அவன் அடிக்கடி ஒரு 2-3 டைம் அங்கே போயிட்டு விழுந்ததும் அங்கே போய் பிடிக்கிறோம் சாயந்தரத்தில். பிடிக்கும் போது எப்போவும் ஈவினிங் டைம் தான், ஏன்னா அவன் வந்து ஈவினிங் டைம் அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பறப்பான். அதனால தான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். நான் என்ன பண்ணுறது, சரி நைட் டைமில் பூனையெல்லாம் வருமே, ஏதாவது பூனை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இவனை சாப்பிட்ருமே பிச்சு எடுத்துருமே அப்படின்றதுனால போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவேன். எங்கே பறக்குதோ பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுவேன். அது ஒரு 2-3 டைம் அங்கே பின்னாடி வீட்டுக்கு பறந்ததும் கீழே போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே அந்த இடம் இருக்குது, வெளியில் கேட்டு போட்டிருப்பாங்க. சரி கேட்டு எடுத்து தானே உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி அக்கா என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி, இந்த மாதிரி காக்காவெல்லாம் வளர்க்கக்கூடாதுப்பா, அதுவும் இது அண்டங்காக்கா, ஃபுல்லாக கருப்பாக இருக்கு பாரு, இந்த காக்காலாம் வளர்க்கக்கூடாது, இது வந்து வீட்டுக்கு ஆகாது, அதனால் இதெல்லாம் வளர்க்காதப்பா அப்படின்கிட்டே இருக்கும். நானும் பார்த்தேன், ஆஹா இந்த ஏன்டா விவசாய கெட்டவனே காக்கா, நீங்கள் பறக்கிறதான் பறக்கிற, இந்த வீட்டுக்கா பறந்து வருவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ திட்டிகிட்டே பாக்ஸில் பிடிச்சி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு இங்கே மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருவேன், கூண்டில் விட்டுருவேன் நைட் டைமில். அதுக்கப்புறம் சரி கூண்டிலே வளர்த்தா அதுக்கு வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான மென்டாலிட்டி வந்துடும். அதனால் கூண்டில் விடாமல் நான் வெளியில் நைட் டைமும் வெளியிலே விட்டேன், இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி எப்படியும் சாயந்தர டைமில் தானே இது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது, நம்ம வந்து சாயந்தர டைமில் பிடிச்சி கூண்டில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் வேண்டாம், அது கூண்டுக்குள்ளே விட வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு சுதந்திர பறவை. எல்லா காக்காவும் பறக்கும்போது இதுவும் பறக்கணும்னு ஆசைப்படுது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பெட்டுன்னு ரொம்ப க்ளோஸாக எதையும் வளர்க்குறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நிறையா நான் வந்து முயல் பண்ண மாதிரி வச்சுருந்தேன். ஒரு 60-70 முயல் வச்சுருந்தேன், ஒரு 150 கோழி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் மாதிரியே வச்சுருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, கோழி எல்லாத்தையும் தெரு நாயெலாம் ஒரு அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு வீடு ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அவங்க அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது காம்பவுண்டை உடச்சி விட்டுருந்தாங்க. அது வழியாக ஒரு 7-8 நாய் உள்ளே வந்துருச்சு, தெருநாய் உள்ளே வந்து கோழி எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் பிச்சு எடுத்து நிறைய கோழி எல்லாம் செத்து போச்சு. அப்போ அந்த டைமில் ஒரு 150 கோழியில் ஒரு 100 கோழியை எல்லாம் கடிச்சு கொதறிச்சு ஒரு 8 நாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் அப்புறம் கொஞ்சமாக வளர்த்திக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை போட்டு அதெல்லாம் அதிகமாச்சு. வின்டர் டைமில் பனி காலத்தில் மறுபடியும் அதெல்லாம் அதுக்கு சளி மாதிரி பிடிக்கும் போல இருக்குது, ஜலதோஷம் மாதிரி மூச்சு அடைச்சி இறந்து போச்சு. சரி அதெல்லாம் சரி வராது அப்படின்ட்டு அப்புறம் இந்த முயல்லாம் என்னாச்சு, முயல் பண்ண மாதிரி வச்சுருந்தது வெய்ய காலத்தில் அந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குட்டியெல்லாம் போடும்போது செதஞ்சு குட்டி போட்டு அது பார்க்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குட்டியெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தீவனம் வாங்கிட்டு வரும்போது அந்த சாக்கு நூலாக சாக்கு அப்படிதான், அந்த சாக்கை வந்து கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே போட்டுருவேன். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு டைமு இந்த முயல் வந்து அந்த சாக்கை பிடிச்சி கடிச்சு இழுத்துக்கிட்டே நூலாக வந்துருச்சு. நூலாக வரவும் குட்டிங்க அது மேலே சுற்றிக்கிச்சு. அது ஒரு அந்த குட்டிங்கெல்லாம் அது மேலே சுற்றி உடம்பு காயமாகி அப்புறம் அதெல்லாம் போய் எடுத்து விட்டு அப்புறம் அந்த குட்டியெல்லாம் கொஞ்சம் எதாவது வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி அப்புறம் வாத்துலாம் நிறையா இருக்கும். நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் பாருங்கள், பல வருஷத்துக்கு முன்னாடி வீடியோலாம் இருக்கும், சின்ன வீடியோவாக போட்டிருப்போம். நிறையா நிறைய வாத்து, அப்புறம் மீன் எல்லாம் வளர்த்தேன். ஆத்தா கோழி வளர்த்தா ஆடு வளர்த்தாங்கிற மாதிரி நாமளும் எல்லாமே வளர்த்தோம். ஆனால் அப்போ வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து பர்பஸாக வளர்த்தோம். ஆனால் இப்போ வந்தது எல்லாமே தானாக வந்தது, இந்த காக்காவெல்லாம் தானாக வந்தது. இவன் பாருங்கள், அந்த மாடியில் ஏறி பின்னாடி வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் தானே ஏறுறான் அப்படின்றதுனால தான் அந்த கவர் போட்டு வச்சேன். ஆனாலும் இது என்ன பண்ணிச்சு, இந்த டேங்க்கு பின்னாடி செவுரு கொஞ்சம் குட்டையாக இருக்கும், அதில் ஏறி இந்த செவுத்து மேலே, ஏன்னா இவனும் ஒரு காக்கான்னு இவனுக்கு யாரோ உள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற காக்காலாம் வருது இல்லையா, மற்ற காக்கா குருவிலாம் வந்து நம்ம சோறு வைப்போம், செவுத்து மேலே தானே சோறு வைப்போம், அது எல்லாம் செவுத்து மேலே சுற்றிட்டு இருக்கும். உட்காந்துட்டு சுற்றிட்டு இருக்கும்போது இவனும் வந்து கீழே தானே இருப்பான், இந்த டேங்க்கு கீழே இந்த கட்டையில் உட்காந்துருப்பான். இவனுக்கு வந்து டக்குன்னு மைண்டில் ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு, நம்ம ஒரு காக்கா, நம்மளும் வந்து செவுத்து மேலாம் ஏறி சுற்றணும் அப்படின்ட்டு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு இவனுக்கு. அதனால் செவுத்து மேலே ஏறி அப்படியே செவுத்து மேலே ரவுண்ட் அடிக்கிறான். ரவுண்ட் அடித்தோம், சரி ஓகே
அங்கே இப்போ உட்காந்துருக்கான் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு வேலி மாதிரி கட்டியிருந்தேன். சரி பறந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால இவன் அதுலேயும் பறந்து அந்த வேலியை பிடிச்சி மேலே ஏறி மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி அந்த வேலியை பிடிச்சி மேலே ஏறுவான். மேலே ஏறி அந்த கம்பி மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருப்பான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, அதில் எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. அந்த கம்பி மேலே உட்காந்துருப்பான். அப்படி தான் போன டைமு சரி இவனை இந்த பக்கமாக துரத்தி விடலாம் அப்படின்னு கிட்ட போனேன். பக்கத்து வீட்டில் கீழே விழுந்து குப்பரை விழுந்து, அதுவும் குப்பரை இல்லை இப்படி அண்ணாக்கா விழுந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு மண்டையில் அடி போல இருக்கு, பலமான அடி போல இருக்கு. அப்படியே கிடக்குறான் மயக்க நிலையில். சரி மறுபடியும் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தால் மூச்சு பேச்சா இல்லை. வந்து இங்கே வந்து மடியில் வச்சுக்கிட்டு தண்ணி ட்ராப்பாக ஊற்றி மயக்கத்தை தெளிவு வச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ரெடி ஆகிட்டான். இன்னைக்கு சரி வெளியில் பறக்கிறானே இனி எங்கேயும், ஏன்னா 2-3 டைம் வெளில பறந்து போயிட்டான். அங்கே ரோட்லேயும் போயிட்டு ஒரு நாள் விழுந்துட்டான். நாயெலாம் வேறு இருக்குது தெருவில். நல்ல வேலையாக நாய் எதுவும் பண்ணல, கடிச்சு குதறி இருக்கும். ஆனால் ஏதோ நாய்ங்க வந்து அதுங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு. சரி பலவீனமாக இருக்கான் இவனெல்லாம் கடிக்கூடாது அப்படின்னு தெரிய மாட்டிருக்கு, அதனால் விட்டுருச்சு. மற்றபடி வேட்டையாடி தானே சாப்பிடுவோம், அதெல்லாம் ஈஸியாக இற கடிச்சா சாப்பிடாது போல இருக்குது. அப்படியும் தப்பிச்சிட்டான். 2 நாள் அப்படி போய் பிடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி காலையிலே இவன் என்ன பண்ணிட்டான், நேராக செவுத்து மேலே ஏறி, சரி இவன் செவுறு மேலே ஏறணுங்கிறதுக்காகவே நான் அந்த இது வச்சுருக்கேன் கட்டை, செவுத்து மேலே ஏறி பறந்து போய் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் உள்ளே போயிட்டான். ஏற்கனவே இவனை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தனோ, நாய் கடிச்சிட்டு விளையாண்டுட்டுருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டான். ரொம்ப தூரத்தில், ரொம்ப தூரம்னா இப்போ இருக்கிற இடம் பக்கத்தில் தான். அந்த கூரை மேலே பறந்து போய் விழுந்து அங்கேருந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டான். அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு இப்போ அவர் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி இருக்குமா அதெல்லாம் தெரியல. ஒரு நிமிஷம், அங்கே சோறும் கிடையாது, சோறு கிடச்சிரும், தண்ணி கிடைக்குமான்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் உள்ளே போயிட்டு சுற்றிட்டு இருக்கான். நல்ல வேலையாக இன்னொரு காக்கா, ஒரு 4-5 காக்காலாம் வந்து அவனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னப்பா தம்பி பறக்க முடியுமா உன்னால், பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கேடா, வாலெல்லாம் ஒன்றும் முளைக்கல, நீ எல்லாம் எங்கே இருந்துடா வந்த, ஏன் வந்த அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்க முடியல இருக்கு. ஏன்டா சின்ன பயல, உனக்கு தான் அங்கே ஒரு கூண்டு மாதிரி வச்சு கட்டையெல்லாம் போட்டு பறந்த மொட்டை மாடி வச்சு உனக்கு வேலைக்கு சோறு தண்ணியும் வைக்க ஒரு இளிச்சவாய் அங்கே இருந்தானே, அவனை விட்டுட்டு நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்டிருக்கானுங்களுக்கு போல இருக்கு. இவனுக்கு வந்து எதுவும் பதில் சொல்லாமல் அங்கேயும் இங்கேயும் டேக்கா கொடுத்து சுற்றிட்டு இருக்கிறான். இது ஆக்சுவலாக நடுவில் இந்த ஓட்டு வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பி வேலி இருக்கும். அதையும் தாண்டி அதுக்கு அடுத்ததில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த தோட்டம் வந்து 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேருக்கு பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துருக்காங்க. இவன் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பூனை ஏற்கனவே ஒரு பூனை கிட்டே இருந்து தப்பிச்சிட்டான். இப்போ மறுபடியும் வேறு ஏதாவது பூனை வந்து நைட் டைமில் பிடிச்சிருமோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நானும் சரி அவன் வந்து சுதந்திர பறவை ரக்க முளைச்சுடுத்து பறந்து போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இனி போயிட்டு அவனை பிடிக்க முடியாது, பிடிக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை வாழணுன்ட்டு அவன் பறந்துட்டான். அவனை அப்படியே விட்டுறணும், அவனை அப்படியே விட்டுறணும். நம்ம போயிட்டு அவனை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து அவனை அடைக்கக்கூடாது, அதாவது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. அவன் பறந்து போகட்டும், பறக்கட்டும், எங்கேயா நல்லா இருக்கட்டும். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து சந்தோஷம் இருக்கட்டும். நம்மளும் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். ஏன்னா அவனுக்குன்ட்டு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா. அவனும் அவன் கூட்டத்தோடு சேர்ந்து கருப்பு கலரா ஜாலியாக சுற்றட்டும். இதில் என்ன இருக்குது, நம்ம எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு பூனை வேற வந்துடுது. இந்த பூனை, ஆஹா, அந்த பூனை வந்து வேட்டையாடுறதுக்காக வருது. பட் நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஆள் கூட இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க துணையா, ராணுவப்படை. காக்காவே ராணுவப்படைடாடா அப்படின்ட்டு நம்ம ஆளுக்கு துணையா ஒரு 3-4 பேர் அங்கே இருக்கானுங்க. இந்த பூனை போய் பிடிக்க போகுது, அவன் பறந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பூனையவை கொத்த போறானுங்க. இந்த பூனை இதில் நம்மளால யாருன்னு தெரியலையே, எல்லாம் கருன்னு கருவா கொட்டையும் அப்படியே இருக்கானுங்க, ஒரே கலரா. இவனுக்குலாம் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே இதாக இருக்கு பாருங்க. ஸோ அவங்க கூட்டத்துக்குள்ள அவனுங்கள அடையாளம் தெரியும் பாருங்க. மனுஷங்களை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் அதாவது இந்த ஃபிசிக்கல், ஒரு மூஞ்சி, ஒரு தலை, 2 கை, 2 காலு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. மனுஷங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க. இதுல நமக்கு வந்து அடையாளம் தெரியும். அண்ட் மற்ற விலங்குகள், இந்த காக்காலாம் வச்சுக்கோங்க, காக்காலாம் பாத்தீங்கன்னா நம்ம காக்கா எது, இதுல ஒரு 1000 காக்கா இருக்கு, 1000 வேணாம், ஒரு 10 காக்கா இருக்குன்னு வச்சுங்க, வருஷலா உட்காந்துருக்கு அப்படின்னா, இந்த 10 காக்காவில் பறவைகள், பொதுவாக சொல்றேன், பறவைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 காக்கா ஒன்னா உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த ஒரு காக்கா நம்ம ஆளு யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் மைனாவும் அப்படிதான், கிளியும் அப்படிதான், மற்ற எல்லா காக்காவாகட்டும், குயிலாகட்டும், எந்த ஒரு
பேர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அப்படிதான். பாருங்களேன், இந்த பறவைகள் 99% எல்லா விதமான பறவைகளும் அதோட இனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? அந்த இனம் இப்போ காக்கால பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி இருக்கு. எல்லாம் ஒரே கலராக இருக்கும். காக்கா வந்து கருப்பு, அண்டங்காக்கா ஃபுல் கருப்பு, இன்னொரு காக்கா வந்து கழுத்தில் கொஞ்சம் கிரே கலரு, அப்புறம் சில காக்கா வந்து வெள்ளை காக்கா இருக்குது. வெள்ளை காக்காவெல்லாம் இல்லை ப்ரோ, உருட்டாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே வெள்ளை காக்காலாம் இருக்குது. அப்புறம் வேற என்ன பறவைகள், கொக்கு எல்லாம் வெள்ளை. ஒரு சில பறவைகள் இந்த சிட்டுக்குருவி, இந்த மாதிரி வளர்ப்பு சிட்டுக்குருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் கலராக இருக்கே தவிர மீதி வந்து இந்த அல்பானிசம் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிற விலங்குகள் மட்டும் பாருங்க. பூனை 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 பாருங்க, பிடிக்க போகுது நம்ம ஆளை. எங்கே இருக்கான்? அங்கே தான் உட்காந்துருக்கான், பட் இந்த பக்கம் இருக்கான் பாருங்க. எப்படியும் தப்பிச்சு வரான். இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை வாழ போயிட்டான். இனி அவன் ஏன்னா அவனுடைய லைஃப் இது வந்து நம்ம போயிட்டு அந்த பூனையை கல்லால் அடிச்சு துரத்த முடியாது, துரத்தவும் கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தான். அப்புறமா சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இன்னொரு வீடியோ கூட போடுவோம். ஆனால் இப்போ இந்த பூனையை வந்து அடித்து துரத்தக்கூடாது. ஏன்னா அவனும் வந்து பாவம், அவனும் வந்து உயிரினம், அவன் மேலேயும் கருணை இருக்கணும். நம்மளால பாருங்க, காக்கா என்னாச்சு, பிடிச்சிட்டானா? இல்லை, காக்காவை எப்படியோ காப்பாற்றி அவனை பாதுகாப்பாக நல்லபடியாக வாழ வைங்க சனீஸ்வர பகவானே. உன்னுடைய வாகனம் தானே, அதனால் சரி. அந்த காக்காவுக்கு என்ன ஒரு ஆனாலும் அதோடைய லைஃப். இப்போ இந்த பூனை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை பற்றி வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து அதோடைய இயல்பான வாழ்க்கை தான். இதுக்கு மேலே நம்ம வந்து அவனை அப்படியே போக விடுவோம், அவனை சுதந்திரமான வாழ்க்கையை வாழ விடுவோம். நல்ல ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமையணுன்ட்டு அந்த அல்லாவையும் பிதாசுதன் பரிசுத்த ஆவி கடவுள் முருகனையும் வேண்டிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம மொட்டை மாடியில் அவன் எப்படி சுட்டு திருந்த காலங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சந்தோஷமா அவனுக்கு இல்லை, நமக்கு பார்க்கறது சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னேன். அவன் வந்து எங்கேயோ வந்து மாட்டிட்டோம்டா சாமி, எவனே தெரியல, கேமரா வேற தூக்கிட்டு வந்துட்டான். ஆகுனா ஒரு வீடியோ ஒன்று போட்டு வியூஸ் வாங்குறதுக்குன்னே கேமராவை தூக்கிட்டு நம்மள ஒரு அடிமையா வச்சிருக்கிறானே, இந்த பாயகிட்ட இருந்து என்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆக போறோம்னு தெரியல அப்படின்ற நோக்கத்திலே சுத்திட்டு இருக்கான். பாத்தீங்களா காக்கா பாய். என்ன இருந்தாலும் அவனை இத்தனை நாள் நம்ம கூட இருந்தது சந்தோஷம் தான். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம காக்காவுக்கு பாய் சொல்லுங்க. டாடா.